போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். குடியரசுத் தலைவர் உரையின் மீதான விவாதத்திற்கு பிறகு அவருக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானம் நேற்றைக்கு மாநிலங்களவையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவருடைய உரைக்கு நன்றி தெரிவித்து ஆற்றிய அந்த தீர்மானத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சீதாராம் யெச்சூரி 2 திருத்தங்களை முன்மொழிந்திருந்தார். கருப்பு பணம் பற்றி இந்த அரசு நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது, அதை மீட்பதற்கு. அதைப்போல உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஊழலை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை பற்றி குடியரசுத் தலைவர் உரையில் இடம்பெறவில்லை என்ற 2 திருத்தங்களை முன்மொழிந்தார். அந்த திருத்தம் வாக்கெடுப்பில் ஆளும் கட்சிக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு நடந்திருக்கிறது. அதில் ஆளும் கட்சி பலமிழந்து எதிர்க்கட்சியின் திருத்தம் வெற்றி பெற்றிருக்கிறது. இதில் கவனிக்கத்தக்க செய்தி, எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக ஓரணியில் திரண்டு நின்றன. மம்தா பானர்ஜி இதுவரையிலும் மார்க்சிஸ்ட் கட்சியோடு கைகோர்க்காதவர் இதிலே கைகோர்த்தார். முலாயம் சிங், மாயாவதி, காங்கிரஸ் கட்சி, நவீன் பட்நாயக், திமுக என பல்வேறு கட்சிகள் அந்த தீர்மானத்தை ஆதரித்திருக்கின்றன. இதில் பாஜக அல்லாத தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்ததென்றால் அது அதிமுக. இது பல்வேறு கேள்விகளை நமக்கு எழுப்பியிருக்கிறது. ஆக்கபூர்வமான எதிர்க்கட்சி என்ற நிலையிலிருந்து பாரதிய ஜனதாவுடைய நட்பு கட்சியாக அதிமுக மாறத் தொடங்கி இருக்கிறதனுடைய வெளிப்பாடா, அல்லது அதிமுக பாஜக நெருங்கி வருவதற்கான ஒரு சாத்தியம் இதன் மூலம் வெளிப்படுகிறதா? நாம் வாதிக்கலாம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் ஜோதிமணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு கனகராஜ், பத்திரிகையாளர் ஜி சேகர், அஇஅதிமுகவின் திரு ஆவடிக்குமார். வணக்கம். கனகராஜ், உங்களிடமிருந்து தொடங்கலாம். யெச்சூரி ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார். எதிர்க்கட்சிகளுடைய ஒற்றுமை பறைசாற்றப்படுகிறது. அதில் 58 வாக்குகள் தான் ஆளும் கட்சியால் வாங்க முடிகிறது. 57 வாக்குகள், 118 வாக்குகளை எதிர்க்கட்சிகள் வாங்குறாங்க. எதிர்க்கட்சி அணியிலிருந்து அதிமுக மாறி வாக்களித்திருக்கிறது அப்படின்ற கருத்து இன்றைக்கு ஒரு பத்திரிகை எழுதுகிறது. அரசுக்கு தர்ம சங்கடம்னு. அதிமுகவுடைய இந்த அணுகுமுறை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் இதை மட்டும் ரொம்ப தனிப்பட்ட முறையில் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பொதுவாக இந்த ஜிஎஸ்டினால தமிழகம் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இழப்பை சந்திக்கும் என்கிற பிரச்சனை இருக்கிற போது அது குறித்து அந்த கட்சியின் சார்பாக பேசிய திரு மைத்ரேயன் அவர்கள் அது குறித்து எதுவுமே பேசலை. ஆனால் நெருக்கடி மிகப்பெரிய அளவிற்கு இருக்குது. மேற்கு வங்காளத்துக்கும் தெலுங்கானாவுக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கிறது. தமிழகத்துக்கு அது செய்யப்படலை. ஆனால் அது குறித்து எதுவும் அவர் கோரிக்கை வைக்கல. பெட்ரோல் டீசல் விலை இந்த காலத்தில் உயர்ந்த போதெல்லாம் நீங்கள் அதாவது சர்வதேச சந்தையில் 50% கச்சா எண்ணெயினுடைய விலை குறைந்த பிறகும் அதன் மீது 4 முறை எக்ஸைஸ் டியூட்டி உயர்த்தப்பட்டது. அது சம்பந்தமான விஷயத்தில் கடந்த காலத்தில் 50 பைசா ஒவ்வொரு தடவையும் ஏற்றப்படும் போதும் ஜெயலலிதா அவர்கள் தொடர்ச்சியாக அதன் மீது கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதை பற்றி பேசல. கெரசின் ஒதுக்கீடு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறையும் பேசுவார்கள். இல்ல, ஒரு மென்மையான அணுகுமுறையை கடைபிடிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? இதுல என்ன சொல்ல வரீங்க? அதான், இப்படி மத சகிப்புத்தன்மை குறித்து ஒபாமா பேசுறாரு. இந்தியா முழுவதும் ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்குது. அதுல அதிமுக வாயே திறக்கல. அதே போல நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் பிஜேபி கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளாக தங்களை அறிவித்துக் கொண்டவை, அவை கூட அதில் மல்லுக்கு நிற்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பகுதி மல்லுக்கு நிற்கிறதா சொல்லப்படுது. பிஎம்எஸ் கடுமையாக விமர்சித்திருக்கிறது. அது குறித்து அதிமுக எந்த விதமான விமர்சனத்தையும் வைக்கவில்லை என்பதையெல்லாம் பார்க்கிற போது இது மென்மை என்பதை தாண்டி அதற்குள் ஒரு மறைமுகமான ஒரு ஒப்பந்தம் இருக்கிறதோ என்று எண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். மறைமுகமான ஒப்பந்தம்னு அவர் சொல்றாரு. நம்ம அதை கடந்து பார்த்தா இதுல வெற்றி தோல்வின்னு இதுல ஒன்றும் கிடையாது. இதுல நாடாளுமன்ற வாக்கெடுப்புல ஆட்சிக்கு ஆதரவாக இருந்தாலும் எதிராக இருந்தாலும் அதனால ஆட்சி மாற போவதில்லை. ஆனா யார் யார் எந்த பக்கம் இருக்கிறாங்க, அரசியல் ரீதியாக எந்த பக்கம் எதிரணியில் இருக்காங்களா, ஆளுங்கட்சிக்கு இருக்காங்களா அப்படின்னு பார்க்கிற ஒன்றாக அதை எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக பாஜக பக்கம் சாஞ்சிருச்சுன்னு சொல்லலாமா? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யார் பக்கமும் சாய வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்குன்னு ஒரு நிலைப்பாடு. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கணுன்றதோ எதிர்க்கணுன்றதோ எங்களுடைய நோக்கம் இல்லை. தமிழ்நாட்டுக்கு எது தேவையோ அதை தான் நாங்கள் எங்களுக்கு வாக்களித்தவர்கள், எங்களுடைய
கட்சி தலைமை மீது நம்பிக்கை வைத்தவர்களுடைய தேவைகளை எண்ணங்களை நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய வேலையா இருக்க முடியுமா ஒழிய நாங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியை வந்து நாளைக்கு ஆட்சி விட்டு இறக்க முடியும்னு முயற்சிக்க முடியாது. அதுக்கான காலமும் இல்ல. விமர்சிக்கிறதுல கடுமை இல்ல. விமர்சிப்பது என்பது எங்கள் நோக்கம். சில விஷயங்களை கண்ணை மூடிக்கிட்டு இருக்கீங்க, கருத்தே சொல்றது இல்ல. நீங்க கண்ணை மூடிக்கிட்டு இருக்கன்றதெல்லாம் வந்து உங்களுடைய கற்பனை, உங்களுடைய பார்வை. கனகராஜுடைய குற்றச்சாட்டு இல்ல, அவருடைய குற்றச்சாட்டு மார்க்சிஸ்ட் கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்கணும்ன்றது அவர் முடிவு பண்ணலாம். ஆனா அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்கணும்ன்றது அவங்க முடிவு பண்ண முடியாது. நீங்களும் முடிவு பண்ண முடியாது. அதற்குரிய தகுதியும் தலைமையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருக்கிறது. நீங்க எந்த முடிவுனாலும் நீங்க எடுக்கலாம். ஆனால் நேற்றைக்கு நீங்க எடுத்திருக்கிற ஒரு முடிவை, பிஜேபிக்கு ஆதரவா ஓட்டு போட்ட அந்த முடிவை இன்னொரு கட்சி விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லுவீங்களா? பிஜேபி விமர்சிக்கிறத வந்து அந்த உரிமை அவங்களுக்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எங்களுடைய நிலைப்பாட்டை வந்து அவங்க வந்து விமர்சிக்குவது வேற. இது நீங்க வந்து சாஞ்சிட்டீங்க, ஒரு பக்கமா போயிட்டீங்க, இது தவறான ஒரு முடிவுன்ற எண்ணத்தை வந்து அவங்க ஏற்படுத்த முயற்சிப்பது என்பதுதான் நான் விமர்சிக்கிறேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானம். பிரதமர் அந்த நன்றி தெரிவித்து பிரதமர் பேசுறாரு. பிரதமர் பேச சொல்ல வேறு சிலர் குறுக்கிடுறாங்க, அதுக்கும் வாய்ப்பு தராரு. அதுக்கு பிறகு சீதாராம் யெச்சூரி அதில் குறுக்கிட சொல்ல பிரதமர் அவருக்கு வாய்ப்பு தரல. அதனால அந்த வேகத்தில் அவர் வந்து ஒரு இந்த கண்டன தீர்மானத்தை கொண்டு வராரு. அப்போ கூட வந்து நாடாளுமன்ற வெங்கையா நாயுடு இது தேவையில்லை, நம்ம பேசிக்கலாம்னு சொல்லி அவர் அமைதிப்படுத்த முயற்சிக்கிறாரு. அதை மீறிட்டு அவர் செய்யறாருன்னா இன்றைக்கு அந்த கட்சியில் இருக்கின்ற சூழல். நான் முடிச்சிடறேன். நான் சொல்றேன், அதாவது இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியில் தலைமை மாற்றத்தை நோக்கி அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே இருந்த தலைமையை விட இவங்க வேகத்தை காட்டுவதற்காக இன்றைக்கு சீதாராம் யெச்சூரியை அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. சொல்றதுக்கு முன்னாடி நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து கட்சிக்குள்ள தலைமை மாற்றம் சொல்லி அவங்க கட்சி விவகாரத்தை நீங்க வந்து விவாதிக்கிறதுக்கு கொண்டு வரீங்க. நான் அதுக்கு நான் வரல. நான் என்ன கேட்கிறேன், அந்த கட்சியினுடைய இரண்டு அம்சங்களை முன்வைத்து தீர்மானம் வருகிறது. உயர்மட்ட ஊழலை பற்றி பேசல, கருப்பு பணத்தை பற்றி அதை மீட்கிறதுக்கு எடுக்கிற நடவடிக்கை போதுமானதா இல்ல அப்படின்ற இரண்டு அம்சத்துல அவர் கொண்டு வந்த திருத்தத்தை காங்கிரஸ் கட்சி ஏற்கிறது, சமாஜ்வாதி ஏற்கிறது, பகுஜன் சமாஜ் ஏற்கிறது, திரிணாமுல் ஏற்கிறது, பிஜு பட்நாயக் ஏற்கிறாரு, ஜேடியு ஏற்குது, திமுக இருக்குது. அந்த கருத்துல அவங்களுக்கு உடன்பாடு இருக்கு. அதிமுகவுக்கு அதுல ஏன் உடன்பாடு வரலன்னு கருத்துல உடன்பாடு இல்லைன்ற வாதத்துக்கு நீங்க வர தேவையில்லை. என்னன்னா கவர்னர் உரை ஜனாதிபதி உரை மீது நன்றி தெரிவிக்கின்ற அந்த தீர்மானத்தில் இப்படி ஒரு திருத்தம் கொண்டு வருவது அந்த சூழலை தான் நாங்கள் எதிர்க்கிறோம், ஏத்துக்கல. அந்த நேரத்தில் அதை வந்து ஒரு விவாத பொருளாக்கி கவர்னருக்கு குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவிப்பது அந்த மரபு சார்ந்த ஒரு பணியை ஒரு சர்ச்சைக்குரிய விவாத பொருளாக மாற்றுறதுன்றது ஒரு சரியான வந்து நடைமுறை. எல்லா கட்சியும் ஒண்ணா இருக்கு. அதுல எல்லா கட்சியும் ஒண்ணா இருந்ததுனால நாங்க போய் கை தூக்குறோம்ன்றது ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதலுக்கு அவங்க ஒத்துழைக்கிறாங்கன்னா அதுக்கு சில அவங்களுக்கு தேவையான அவங்களுடைய நோக்கங்கள் இருக்கு. ஆனா எங்களை பொறுத்தவரை அந்த சரி, நீங்க மரபு மாறின ஒரு விஷயத்தை நீங்க ஏத்துக்கலன்றீங்க. அந்த ஜனாதிபதியை சர்ச்சைக்குரியதாக்க வேண்டாம்ன்றதான். இரண்டாவது நீங்க சொன்ன மாதிரி அனைத்து தர்ம சங்கடம் இல்ல, ஆளுங்கட்சிக்கு அவருடைய உரை ஒரு விஷயம் என்னன்னா, ஜனாதிபதி உரை என்பது ஆளுகிற அரசாங்கத்தினுடைய கேபினெட் எழுதி கொடுக்கறதா. அதை தாண்டி ஜனாதிபதிக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒன்றும் இல்லை. நான் என்ன கேட்க விரும்புகிறேன் திரு குமார் அவர்களிடம், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கவில்லை என்று கடந்த காலத்தில் நீங்கள் சபாநாயகர் மேசை அருகே போய் மைக்கெல்லாம் திரு மைத்ரேயன் அவர்களே அதை பொத்தி இருக்கிறாரு, பிடுங்கி இருக்காரு. இப்போ அவர் இந்த தமிழகம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. யாரு? திரு மைத்ரேயன் அவர்களே பேசியிருக்கார். ஒன்று, காவிரி மேலாண்மை வாரியம் 2 வருஷமா அமைக்கல அப்படின்னு கேட்குறாரு. மேகதாட்டில் நீங்கள் அணை கட்டக்கூடாதுன்னு நீங்கள் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. தமிழகத்தில் 24 ரயில் வழித்தடங்கள் அது இல்லை என்று அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். நீங்கள் நீண்ட காலமாக இருக்கிறது என்று சொல்லுகிற 3 சென்னை தூத்துக்குடி ஒரு ஸ்பெஷல் காரிடார், ஃப்ரைட் காரிடார், அது இல்லை. சென்னை மதுரை கன்னியாகுமரி லிங்க் இல்லை. இதெல்லாம் இவர் பேசுறாரு. இலங்கை பிரச்சனை பற்றி திரு மைத்ரேயன் சொன்னதை நான் இங்கே குறிப்பிடணும். கடந்த காலத்தில் உதட்டளவிலாவது அதை பேசினார்கள். இந்த முறை ஒரு வார்த்தை கூட இல்லை என்பது எங்களை எல்லாம் ரொம்ப வருத்தப்படுத்துகிறது என்று பேசியிருக்கிறார். கச்சத்தீவு பிரச்சனையில நீங்க சரியான நிலை எடுக்கணும்னு பேசுறார். நான் என்ன கேட்க விரும்புகிறேன், இதுவெல்லாம் கடந்த காலத்தில் நீங்கள் கடுமையாக காங்கிரஸ் இருந்தபோது போராடிய தகராறு செய்த விஷயங்கள்.
இதுல எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றுபடும் போது நீங்கள் அமைதி காப்பதும் வெறும் வேண்டுதலோடு நிற்பதும் என்பதும் எந்த வகையில் சரி என்பதுதான் கேள்வி. அதுதானே நீங்க மறைமுகமா எது இருக்காங்கிற கேள்வியை முன்வைக்க காரணமா இருக்கு. இல்ல, மரியாதைக்குரிய தொடர் கனகராஜ் அவர்கள் பேசும்போது அவரே சொன்னாரு இதெல்லாம் பேசியிருக்காருன்னு. ஆக இது வேண்டுகோளா தான் வச்சாருன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த கருப்பு பணத்தை கொண்டு வரதுல அரசு எடுத்த நடவடிக்கையை வரவேற்றிருக்கோம். வரவேற்றிருக்கோம். அதே மாதிரி மத்திய திட்டக்குழு மாற்றி அமைச்சு அதையும் வரவேற்றிருக்கிறோம். வரவேற்று அந்த தீர்மானத்தின் மீது நன்றி தெரிவிச்சிருக்கோம். ஆனால் அந்த நன்றி தெரிவித்ததை அதற்கு பிறகு ஒரு திருத்தம் கொண்டு வந்து அதை எதை நாங்க வரவேற்றிருக்கிறோமோ அதுக்கு எதிரான ஒரு இந்த அரசாங்கம் நீங்க வரவேற்றதுக்கு எதிராக இல்ல, நீங்க அரசாங்கம் கொடுத்த விளக்கத்துல நீங்க திருப்தி அடையறீங்க. அவங்க திருப்தி அடையல. அவங்க அது ஒரு அரசியல் நிலை. ஒரே ஒரு செய்தி, அதாவது நாங்க திருப்தி அடைஞ்சிட்ட பிறகு அவங்க தீர்மானத்தை எப்படி ஆதரிக்க முடியும்? ஜோதிமணி, அவங்க அதிமுக அடைஞ்ச திருப்தியை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல, நீங்க இதை இவ்வளவு தூரம் நம்ம சுத்தி வளைக்கவே வேண்டியதில்லை. ஜெயலலிதா அவர்களுடைய அதிமுகவுடைய அப்ரோச்சை, ஜெயலலிதா அவர்கள் ஊழல் வழக்கில் சொத்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் தண்டிக்கப்படுவதற்கு முன்பு தண்டிக்கப்படுவதற்கு பின்புன்னு 2 வகையா பார்க்கலாம். இதே ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்திற்கு 22 ரயில் திட்டம், மைத்ரேயன் அவர்கள் தோழர் சொன்னது போல சொல்றார், 22 ரயில் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கி திட்டம் நடந்துட்டு இருக்கு, அதுக்கு மீண்டும் நிதி ஒதுக்கவில்லைன்னு கேட்கிறார். 22 ரயில் திட்டங்களை ஒதுக்கிய ஒரு அரசாங்கத்தை, சென்னை பெங்களூர் காரிடார் கொண்டு வந்த ஒரு அரசாங்கத்தை, தமிழகத்தின் மின்பற்றாக்குறைக்காக கூடங்குளம் கொண்டு வந்த ஒரு அரசாங்கத்தை ஒரு அரசியல்வாதி, ஒரு முதலமைச்சர் எந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் அதிலிருந்து தரமிழங்கி விமர்சித்த ஒரு ஜெயலலிதா அவர்கள் இன்று என்ன மாறிடுச்சு நீங்க பாருங்க. இலங்கை தமிழர் விஷயமாகட்டும், இல்ல மீனவர்கள் சொல்றாங்க இன்னைக்கு படகை இதுவரைக்கும் அவங்க உடைச்சதா சரித்திரமே கிடையாது அப்படின்னு. படகை உடைத்த விவகாரமாகட்டும், இன்னைக்கு கருப்பு பணம் ஆகட்டும், இப்ப கருப்பு பணத்தில் நாங்க திருப்தி அடைஞ்சிட்டோம்ங்கறாங்க. இந்தியாவே சிரிக்குது. கருப்பு பணத்துல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அதே மாதிரி அவர் சொல்ற மாதிரி அது ஒரு பிரசிடென்ட் மேல நன்றி அறிவிக்கிற தீர்மானம் அல்ல. இவங்க தோழர் சொல்ற மாதிரி ஒரு பிரசிடென்ட் உடைய உரை அப்படிங்கிறது ஒரு ஜனாதிபதியின் உரை என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய என்ன டைரக்ஷன்ல அந்த அரசாங்கம் போகணும்ங்கிறதுக்கான உரை. அந்த அரசாங்கத்துல கருப்பு பணம், ஊழல் 2 முக்கியமான விஷயங்களை சொல்லி ஆட்சிக்கு வந்த பிஜேபி எதையுமே செய்யல. அதுல ஊழலுடைய உயர் அமைப்புகளை பத்தி சீதாராம் யெச்சூரி கேள்வி எழுப்புறார். ஊழலுடைய உயர் அமைப்பை கேள்வி, நீங்க ஊழலுடைய உயர்மட்ட ஊழலை கண்டிப்பதற்கு தண்டிப்பதற்கு எதுவுமே செய்யவில்லை என்று சொல்கிற ஒரு அமெண்ட்மெண்ட் மீது ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா அவர்கள் சார்ந்திருக்கிற கட்சி எப்படி ஆதரிச்சு ஓட்டு போடும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க? இயல்புதானே அது. ஊழல் வழக்கை சந்திச்சு தண்டனை பெற்ற ஒருவருடைய கட்சி நிச்சயமா அதை ஆதரிக்க முடியாது. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா சிஏ, நீங்க விஜிலன்ஸ் கமிஷன் ஆகட்டும், லோக்பால் ஆகட்டும், இல்ல சென்ட்ரல் எலெக்ஷன் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஆகட்டும், எல்லாமே டம்மி பண்ணி வச்சிருக்காங்க. 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் அரசு இருந்தப்ப அந்த அரசாங்கத்தின் மீது அதிமுகவுக்கு பல்வேறு கோபம் இருந்தது, குறைபாடுகள் மேல விமர்சனம் இருந்தது. இந்த ஆட்சி அமைந்து 8 மாதம் தான் ஆகுது. அதே கடுமையை காங்கிரஸ் அரசை பயன்படுத்தின வார்த்தைகள், மன்மோகன் சிங்கையோ அந்த தலைமையோ விமர்சிச்ச அதே கடுமையை 8 மாத காலம் ஆன ஒரு அரசாங்கத்து மேல பயன்படுத்தணும்னு நீங்க சொல்வீங்களா? அப்படி அப்படி பண்ணலன்னா அந்த அவங்க எடுக்கக்கூடிய முடிவுக்கு நீங்க நோக்கம் கற்பிப்பீங்களா? இல்ல, 8 மாத காலம் 8 வருட காலம்ங்கிறது வித்தியாசம் இல்ல. 8 மாத காலத்தில் ஒரு அரசாங்கம் விவசாயிகள் மேல எவ்வளவு கிராக் டவுன்ல இறங்கி இருப்பாங்க. உரமானியம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, விவசாயத்திற்கான நகைக்கடனுக்கான வட்டி விகிதம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, டீசல் டீகண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கிறது, விவசாய நிலங்களை அபகரிக்கிற சட்டம் பிரிட்டிஷ் சட்டத்தை விட மோசமா இன்னைக்கு மோடி அரசாங்கம் கொண்டு வருது. விவசாயிகள் இந்த தேசத்தில் வாழவே முடியாத ஒரு சூழலை ஏற்படும். இதை எதிர்த்து ஒரு குரல் கிடையாது. இரண்டாவது, விவசாயம் சார்ந்த தொழிலாளர்கள் இருக்கிற 100 நாள் வேலை செய்யற அந்த சட்டத்தை ரத்து செய்ததோடு பாதியாக நிதியை குறைக்கிறது. இதை எதிர்த்து ஒரு குரல் கிடையாது. தமிழகத்திற்கு ஏராளமான திட்டங்கள் பட்டியலை காங்கிரஸ் வெப்சைட்ல நாங்க போட்டிருக்கோம். அவ்வளவு செய்த அரசை விமர்சிச்ச நீங்க இன்னைக்கு பட்ஜெட்ல, போன பட்ஜெட்லயும் சரி, இடைக்கால பட்ஜெட்லயும் சரி, இந்த பட்ஜெட் தமிழகத்திற்கு ஒரு திட்டம் கிடையாது. இப்போ நீங்க ஒரு 8 மாசம் 8 வருஷம்ங்கிறது முக்கியமல்ல. ஒரு மக்கள் விரோத அரசாங்கத்தை, ஒரு சமூகத்தில் நல்லிணக்கத்தை குலைக்கிற ஒரு அரசாங்கத்தை, ஒரு பெண்களுடைய பாதுகாப்புக்கு இருக்கிற ஃபண்ட கூட குறைக்கிறாங்க. யூத்துக்கான ஒரு இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு நிறைய இத சொல்லிருக்கீங்க. இப்ப இத ஏன் நீங்க தமிழகத்தில் படித்த இளைஞர்கள் நிறைய இருக்கிற ஒரு மாநிலம், இளைஞர்களுக்கு என்று இந்த பட்ஜெட்ல ஒரு வரி கிடையாது. இப்படி இருக்கிற ஒரு அரசாங்கத்தை பட்ஜெட் விவாதம் வேற. பட்ஜெட் மட்டுமல்ல, எதையுமே எதிர்க்காத அவங்க ஊழலை எதிர்த்து கொண்டு வரப்படுகிற ஒரு அமெண்ட்மென்ட்டை எப்படி ஆதரிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஊழல்ல இருந்து காமன்வெல்த் ஊழல் இருந்து ஊழலை கோடிக்கணக்கான ஊழலை உற்பத்தி செய்வதற்காக மக்களால் புறக்கணிக்கப்பட்டு இன்றைக்கு மக்களால்
வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால காங்கிரஸால எதிர்க்க முடியல, எல்லா கட்சியும் வந்து எதிர்க்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பது என்பது வேறு. அவங்க எதிர்பார்க்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் எங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ள முடியாது. இரண்டாவது, மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இதை சொல்றாங்களே, நாங்க பேசலன்ட்டு. அவங்களுடைய ராகுல் காந்தி இன்னைக்கு எங்க போனாரு? பார்லிமெண்ட் பட்ஜெட் நடக்குது. அவங்களுடைய தலைமையை இன்னைக்கு காணாம போச்சு. அவங்க தலைமையை காணாம போச்சு. இன்னைக்கு ஊழலை பத்தி வந்து நீங்க இன்னைக்கு ஊழல் என்றால் நகர்வாழ காலத்திலிருந்து எங்களால பேச முடிய காங்கிரஸ் அதிமுகவோட நிலை மாறி இருக்குன்னு எடுத்துக்கிறதா? அதிமுக வந்து பிஜேபிக்கு எதிர்க்கட்சி, மோடியா லேடியான்னு தமிழ்நாட்டில் விவாதம் வந்தது. ஆனா இப்போ இரண்டு கட்சிக்கும் ஜெட்லி வந்து போன பிறகு ஒரு நட்பு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறதா? ஃப்ரெண்ட்லி பார்ட்டியா எதிர்க்கட்சியா அதிமுகவோட அணுகுமுறையில மாற்றம் வந்திருக்குன்னு சொல்லலாமா? அதாவது அதிமுக வந்து எதிரி கட்சி இல்லை டெஃபினட்டா பிஜேபிக்கு, அது ரொம்ப கிளியரா தெரியுது. ஜெட்லி விசிட்டுக்கு அப்புறமே அவங்களோட அணுகுமுறை கொஞ்சம் மாறி இருக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கேலிபிரேட்டடாக இஷ்யூ பேஸ்ட் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி காட்டிக்கிறாங்க. இப்போ இந்த பிரசிடென்ஷியல் மோஷனில் வந்து அந்த அமெண்ட்மெண்ட்னால ஒன்றும் பெரிய பாதிப்பு வரப்போல, அதனால் சப்போர்ட் பண்ணிட்டு போகிறாங்க. பட் அவங்க வந்து ஃபியூச்சரில் அவங்க அதர் இஷ்யூஸ், லேண்ட் அக்விசிஷன் பில்லாக இருக்கட்டும், இல்லாட்டி ஜிஎஸ்டியா இருக்கட்டும், இல்ல நீங்க இந்த தீர்மானம் தோக்குறதுனாலயோ ஜெயிக்கிறதுனாலயோ அரசாங்கம் மாற போறது இல்ல. ஆனால் இந்த அரசாங்கத்தை யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்க, இந்த அரசாங்கத்தின் பக்கம் யார் நிக்கிறாங்க, எதிரே யார் நிக்கிறாங்க அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பா யெச்சூரியோட தீர்மானத்தை பார்க்கலாம்னா, அதிமுக அரசோட சேர்ந்து இருக்குன்னு பாக்குறதா இல்ல விலகி நிற்குதுன்னு பாக்குறதா? யெச்சூரியோட தீர்மானம் வந்து ரொம்ப சிம்பிள். அவர் வந்து எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து இந்த ராஜ்யசபால பிஜேபிக்கு பலம் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணி அதை எம்பாரஸ் பண்ணணும்னு பார்த்தாங்க. ஏடிஎம்கே அதோட அவங்களுக்கு ஒத்துழைக்கல, அவ்வளவுதான். ஏன்னா அவங்க தமிழ்நாட்டிலையும் சரி எம்பாரஸ்மென்ட் தான் நோக்கம்னு சொல்லிட முடியுமா? ஆமா, எம்பாரஸ்மென்ட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நோக்கம், வேற எதுவும் நோக்கம் இல்லை. ஏன்னா இதனால ஒன்னும் பெரிய ஒரு பில்ல டிஃபீட் பண்ணினதோ இல்லாட்டி வேற ஒரு மேஜர் மோஷன். சரி, அப்போ இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் உள்ள திமுக ஆரம்பித்து இந்தியா முழுக்க இருக்கிற எதிர்க்கட்சிகள் அந்த எம்பாரஸ்மெண்ட்டுக்கு ஏன் உடன்படுறாங்க, அதிமுக ஏன் உடன்படல? அதிமுக அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட அனுகூலமா போறதுனால இங்க தமிழ்நாட்டுக்கு சில விஷயம் செஞ்சுக்க முடியும். அது அவங்களுக்கு ஏன் நீங்க மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல சேர்ந்து இணக்கமா அவங்க திமுக இருக்கிற வரைக்கும் அவங்களால முடியல. அது ஏன்னா அப்ப திமுக அங்க மன்மோகன் சிங் கூட இருந்தது கடைசி வரைக்கும். இல்ல, திமுக வந்து ஓராண்டுக்கு முன்னாடி வந்துருச்சு. அதுக்கு பிறகு நீங்க மன்மோகன் சிங் மேல கடும் தாக்குதல் தானே இருந்தது. அவங்க மன்மோகன் சிங் கூட அவங்க வந்து என்னதான் அவங்க வந்து மன்மோகன் சிங் காங்கிரஸ் கூட ஒரு அனுகூலமா இந்த ஆதரவுன்றது மத்திய மாநில உறவுகள் சுமூகமாக இருக்கணும், தமிழ்நாட்டுக்கு நன்மை வரணும் அப்படின்ற ஒரு அம்சத்தின் அடிப்படையில் நீங்க பார்க்கறீங்க. இன்னொன்னு வந்து ஏடிஎம்கே வந்து என்னைக்குமே வந்து காங்கிரஸோட இப்போ அதான் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸோட அவங்க வந்து பிஜேபி ப்ரோ பிஜேபியா தான் அவங்க ஓரளவு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட சீஃப் ஜெயலலிதாவோட ஸ்வேரிங் இன் செரமனிக்கு நரேந்திர மோடி வந்திருக்காரு. அதனால இவங்க பொலிட்டிக்கலா எலக்டோரலா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இல்லாம இருக்கலாம். பட் ஓரளவு அவங்களோட திங்கிங், அவங்க வந்து அந்த ஃப்ரெண்ட்லினஸ் வந்து அவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய பரஸ்பர நட்பு வந்து அரசியல் ரீதியாக ஒரு சில விளக்க சொல்லிடுறேன். அதாவது இந்த தீர்மானத்தின் மீது நடந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாதது, எதிர்த்து வாக்களித்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே திட்டமிட்டு செய்யல. இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி கூட அதுக்கு முன்னால் ஆலோசனை பண்ணி இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வர போறோம், நீங்க ஆதரவு கொடுங்கன்னு கேட்கல. இல்ல, திட்டமிட்டு நடந்ததாக இது பின்னாடி வந்து ஒவ்வொரு மணித்துளியிலும் என்ன நடந்ததுன்னு சொல்லி பத்திரிகைகள்ல வரி வரியா எழுதியிருக்காங்க. அவங்கள தீர்க்கமா எதிர்க்கிற மம்தா பானர்ஜி ஆதரவை கூட அவங்களால பெற முடிஞ்சிருக்கு. பிஜு ஜனதா தளம் கடைசி நவீன் பட்நாயக் நேற்று மதியம் தான் முடிவெடுத்திருக்கிறார். நீங்க இத சொன்னீங்க, அதிமுக தலைமையை கேட்காமலேயே அங்க இருக்கக்கூடிய அதிமுக நாடாளுமன்ற குழு முடிவெடுத்துருச்சுன்னு சொல்லுவீங்களா? நான் இதை வெளிப்படையா சொன்னா, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க முடியாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த ஒரு கூட்டணியை சேர்ந்துக்கிட்டு ராஜ்யசபையில நீங்க பாரதிய ஜனதாவை ஆதரிக்கக்கூடியவங்க சகோதரி ஜோதிமணி சொல்ல சொன்னாங்க. இந்த கைதுக்கு பிறகு அல்லது இந்த முடிச்சிடறேன் முன்பு பின்புனாங்க. இதுக்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதிமுக ஓட்டு போட்டா அது வந்து மோடிக்கு ஓட்டுன்னு சொன்னாங்க. ஆக இது வந்து எங்களை எதிர்ப்பவர்கள், எங்களை நேர்மையான வழியில் விமர்சிக்க முடியாதவர்கள் எல்லாம் சொல்ற குற்றச்சாட்டு இது. இது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக வந்து பாரதிய ஜனதா கூட சேர்ந்துற போது ஒன்னா இருக்குது, இவங்க அவங்க ஒன்னு கூட்டு சேர போறாங்க, அமைச்சரவை சேர போறாங்கன்னு தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. அதனால இந்த விமர்சனம் என்பது ஒரு அடிப்படையற்றது, உள்நோக்கம் கொண்டது. நான் என்ன கேட்கிறேன்,
ஒரு விஷயம் திரு குமார் அவர்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஜூன் மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் பிரதமரையும் அப்போது இருந்த நிதியமைச்சரையும் சந்தித்து விட்டு வந்தார். அப்போது ஒரு பெரிய டாக்குமெண்ட் கொடுத்துருக்கார், தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் தேவைன்னு. அது பகிரங்கப்படுத்தப்பட்டது. அதில் ஒன்று கூட நிறைவேறவில்லை என்றுதான் திரு மைத்ரேயன் அவர்கள் பேசியிருக்கிறார். நம்பர் 1. நம்பர் 2, அதில் மறைமுகமாக சொல்லப்பட்ட விஷயம் இந்த வருமான வரி வழக்கு, அது செட்டில் ஆயிடுச்சு. நான் என்ன கேட்க விரும்புகிறேன், அப்போ இருந்த தேர்தலுக்கு முந்தைய அந்த கோபம் இல்லாமல் போனதற்கு தமிழகம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே தீரலை, அதன் மீது உங்களுக்கு கோபம் இல்லை. நீங்கள் இன்னொரு பக்கத்தில் ஐடி கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது வருது. நான் இன்னொன்று கேட்க விரும்புகிறேன், நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் சம்பந்தமாக நீங்கள் காங்கிரஸ் கொண்டு வந்த சட்டத்திலும் எங்களுக்கு விமர்சனம் இருந்தது. அந்த நேரத்தில் அதிமுக தலைமை இது குறித்து என்ன விமர்சனம் வைத்தது? இப்ப மாறி இருப்பதற்கான காரணம் எங்கிருந்து வருது? எதுக்க முடியாதவங்கிற கேள்வியை நீங்க முன்வைக்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன், அது பிரச்சனையே கிடையாது, உண்மைதான். தனக்கு பலம் இருக்கிறது என்று சொல்லி எதை வேண்டுமானாலும் அமல்படுத்த முடியும் என்று வருகிற போது கட்டாயமாக ஒரு அணி சேர்ந்து எதிர்ப்பது என்பது தவிர்க்க முடியாமல் வரும். பாராளுமன்றத்தில் கோஆர்டினேஷன்ல நீங்களும் கடந்த காலத்தில் இருந்திருக்கீங்க. அதையே மாசத்துல இப்ப ஒரு அரசாங்கத்தை ராஜ்யசபால அனைத்து கட்சிகளும் சேர்ந்து எதிர்க்கக்கூடிய ஒரு சூழலை இன்னைக்கு பிஜேபி உருவாக்கி இருக்கு. இந்த அமெண்ட்மெண்ட் மட்டும் நீங்க அதிமுக மாத்தி ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அதை நம்ம பேச வேண்டியதில்லை. பிஜேபி அரசாங்கம் தொடங்கிய காலத்திலிருந்து இந்த 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க தொடர்ந்து அவங்க மக்கள் விரோத நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. அதுல ஏதாவது ஒன்றுக்கு அதிமுக தலைமை கருத்து தெரிவிச்சுதானே இல்ல. 2வது, தமிழகத்திற்கு அத்தனை திட்டங்களை கொண்டு வந்த காங்கிரஸ் அரசை அவ்வளவு கடுமையாக விமர்சிக்க முடிஞ்ச ஜெயலலிதா அவர்களுக்கு இன்று தமிழகத்தை சுத்தமாக இருட்டடிப்பு செய்கிற ஒரு அரசாங்கம் மத்தியில் உட்கார்ந்திருக்கு. ஒரு திட்டம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஏன் அவங்களால எதிர்த்து கேட்க முடியலன்னு நான் கேட்கிறேன். ஜோதிமணி, 2 தலைவர்களுக்குள்ள நட்பு இருக்கிறது, 2 கட்சிக்கு இடையில ஒரு நட்புறவு இருக்கலாம். அந்த நட்பின் அடிப்படையில ஒரு முடிவை எடுக்கலாம். இப்ப இந்த அரசு மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரிச்சிட்டாங்க அப்படின்னு இதை பார்க்க முடியாது. ஒவ்வொரு பிரச்சனையிலையும் கருத்து சொல்லல அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே அவசரப்பட்டு நீங்க அதிமுக பிஜேபி பக்கம் போயிடுச்சுன்னு நீங்க தள்ளி விடுறது அப்படின்னு ஆயிடாது? இல்ல, அவங்க பிஜேபி பக்கம் போறாங்களா போகலையாங்கிறது அவங்களுடைய சொந்த விஷயம், அவங்களோட உள்கட்சி விவகாரம். அதை பத்தி நான் ஒன்னும் கருத்து சொல்ல விரும்பல. ஆனா நீங்க ஒரு தனிப்பட்ட தலைவர்களுக்கிடையே நட்பும் இருக்கலாம். அரசியல்ல ஒரு எதிரிகள் கிடையாது யாரும், நட்பு இருக்கிறது ஆரோக்கியமானதா. ஆனால் மக்கள் விரோத செயல்ல ஒரு அரசாங்கம் ஈடுபடுறப்ப நீங்க தன்னுடைய சொந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சு வரணுங்கிறதுக்காக ஒருத்தர் அந்த தன்னுடைய மக்கள் மீது அவங்க சொன்னாங்க 39 சீட்ல நம்பிக்கையோட ஜெயலலிதா அவர்கள் மீது மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதை மறுக்க முடியாது. அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்கிற வகையில் தமிழகத்திற்கு ஒரு தொடர்ந்து இருட்டடிப்பு செய்கிற ஒரு அரசாங்கத்தை ஆதரிக்கிறாங்க. ஒன்னு ஆட்சேபிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு வழக்கு இருக்கு, அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான சட்ட போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதுல மத்திய அரசு நினைச்சா உதவலாம் அப்படின்னு அதை கைமாறு கருதின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு நீங்க வர்றதுன்னா காங்கிரஸ் அரசாங்கத்துல இப்படித்தான் மத்திய அரசாங்கம் நடந்து கொண்டதா? இல்ல, அது காங்கிரஸ் அரசாங்கமா இருந்தாலும் சரி, பிஜேபி அரசாங்கமா இருந்தாலும் சரி, மக்கள் உங்களை நம்பி வாக்களித்தார்கள் என்றால் அந்த நம்பி வாக்களித்த மக்களை உங்களுடைய சொந்த காரணங்களுக்காக நீங்க கைவிடுவதுங்கிறது தர்மமும் அல்ல, அரசியல் ரீதியாக அது ஒரு மாபெரும் குற்றம். அதை தான் ஜெயலலிதா இன்னைக்கு செய்யறாருன்னு சொல்றேன். 8 மாத காலத்தில் இந்த நான் சொன்ன மாதிரி நில அபகரிப்பு சட்டத்திலிருந்து இப்ப கல்வி, உங்களுக்கு ஹெல்த், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படுது. தொடர்ந்து ஏழைகளுக்கு நீங்க தொழிலாளர் நல சட்டங்கள் அவ்வளவு மோசமா திருத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு தமிழகம் மிகப்பெரிய அன்ஆர்கனைஸ் செக்டர், கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்களாக தமிழகத்தில் இருக்காங்க. இதையெல்லாம் நீங்க தமிழக அரசு நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவோட பெரிய எதிர்பார்ப்பு நீங்க வச்சிருக்கீங்க. தமிழ் இந்தியாவுடைய மிகப்பெரிய கட்சி, 3வது பெரிய கட்சி நாடாளுமன்றத்தில் அதிமுக. இது மாதிரியான முக்கியமான விஷயங்கள்ல அது ஒரு மௌனம் சாதிக்கிறது. இப்ப தமிழகத்தை பாதிக்குது. ஏங்க கொஞ்சம் இருங்க, சும்மா பேசிட்டே இருக்காதீங்க. நீங்க தான் சும்மா பேசிட்டே இருக்கீங்க. நிறைய பேசிட்டு இருந்தாங்க. ஒரு பேசி முடிச்சாங்க, மறுபடியும் என்ன பேச சொல்ல ஒரு கட்சியின் தலைமை சார்ந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு மாநிலத்தின் நலன்களை, ஒரு மாநிலத்தின் இந்த மாநில மக்களுக்கு துரோகம் செய்தார்கள் என்று சொல்லுவதை நான் கடுமையாக ஆட்சேபிக்கிறேன். அதை சொல்லுகின்ற தகுதியோ யோகியதையோ காங்கிரஸ் கட்சிக்கு இல்ல. இந்தியாவுக்கே துரோகம் செய்தவர்கள் இந்தியாவினுடைய இயற்கை வளங்களை
கொள்ளையடிப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் இன்றைக்கு பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இந்த நாட்டை விட்டு ஓடிக்கொண்டிருப்பவர்கள், இந்த நாட்டில் நாடாளுமன்றத்திற்கு நுழைவதற்கு அச்சப்பட்டு கொண்டிருப்பவர்கள் ஆளுகின்ற பொறுப்பில் இருந்த போது ராகுல் காந்தி தூங்கி இருந்தாரு. இப்ப தூங்குறதுக்கு அங்க முடியாதுன்றதுனால போறதில்லை. இந்த நாட்டை விட்டு இன்னைக்கு அவங்களுடைய தலைமையிலிருந்து விலக வேண்டாம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையை கொச்சைப்படுத்துகின்ற யோகியதை காங்கிரஸ் கட்சிக்கு இல்ல. எந்த வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காங்கிரஸ் கட்சி எதை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் நிர்ணயிக்க முடியாது. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்டை அவர்கள் நிர்ணயிக்க கூடாது. இரண்டாவது நான் சொல்ல வர்றது, மரியாதைக்குரிய தோழர் பேசுகின்ற போது சொன்னார் இதையெல்லாம் பேசலன்னு. மைத்ரேயன் அவர்கள் தன்னுடைய பேச்சில் தெளிவாக எல்லாரும் பேசியிருக்கிறாரு. அதுக்கே அவருடைய ஒதுக்கப்பட்ட நேரம் முடிந்து மறுபடியும் ஒரு 5 நிமிடம். சரி, அந்த பேச்சு இதுதான். நான் என்ன கேட்கிறேன், அந்த பேச்சில இருந்து காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு 2.5 வருஷமா அமைக்கல, நதிநீர் இணைப்புக்கு வாக்குறுதியை நிறைவேற்றல, ஈழத்தமிழர் பத்தி மீனவர் நலன் பத்தி உதட்டளவுல கூட சொல்லல, 29 பேர் கைதாகி மீனவர்கள் இருக்கிறாங்க, இலங்கை பிரச்சனையில சர்வதேச விசாரணை வேணும், அதை பத்தி பிரதமர் சொல்லணும், கச்சத்தீவை பத்தி நிலைமை என்னன்னு பிரதமர் வாய் திறந்து சொல்லணும்ன்றார். இதெல்லாம் உங்க நிலையில மாற்றம் இல்ல, ஆனா அணுகுமுறையில தொனியில இதெல்லாம் வேண்டுகோள் மன்றாடல் அப்படின்ற நிலையில நிக்குது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இடத்திலும் அணுகுமுறை மாறுபடும். எங்க காங்கிரஸ் நாங்க கடுமையை எதிர்த்தோம். அணுகுமுறை மாறி இருக்கின்றீங்க. எங்களுக்கு இந்த அரசாங்கம் இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அவங்க சில உத்தரவாதங்களை தந்திருக்கிறாங்க. அந்த உத்தரவாதங்கள் அடிப்படையில் அவங்க செயல்படுவாங்க நம்புறோம். அது செயல்படுறது அவங்களுக்கு காலக்கெடு தரப்பட்டிருக்கிறது. அந்த காலத்துக்குள்ள அவங்க செய்யல தொடருவாங்கன்னா, இப்போ தோழர் சொன்னாரு முல்லை பெரியார் அணை இங்க இன்னைக்கு கண்காணிப்பு குழுல இருந்து எல்லாம் அமைக்கிறதுக்கு காரணமா இருந்தது இந்த அரசாங்கம் தானே. நீதிமன்றம் சொல்லியே காங்கிரஸ் அரசாங்கம் அமைக்கலையே, இவங்க வந்த பிறகுதான் அமைச்சாங்க. அதை நாங்க ஒரு நல்ல அணுகுமுறையை எடுத்துக்கூடாதா? அது 2 வருஷமா காவேரி பிரச்சனையில நீதிமன்றம் சொன்ன பிறகு மேனேஜ்மெண்ட் போர்டு வைக்கல. இந்த அரசு அந்த அரசு கர்நாடகத்துக்கு சாதகமா நடந்துச்சு. நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொன்னா நான் பாரதிய ஜனதாக்கு வக்காலத்து வாங்குற சூழ்நிலை வரும். அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் இருந்தாலும் சொல்றேன், இன்னைக்கு காவேரி பிரச்சனையில் அந்த மேலாண்மை வாரியம் அமைக்காமல் இருப்பதற்கு காரணம் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருந்த நேரத்தில் அப்போ ஒரு இடைக்கால குழுவை போட்டு இதை முடமாக்கியது காங்கிரஸ். அன்றைக்கு இருந்த மத்திய அரசாங்கம் செய்ய முடியாத மத்திய அரசாங்கம் செய்ய முடியாத கேட்டுங்க. அதாவது 90 நாட்களுக்குள் அமைக்க வேண்டும் என்று கெசட் நோட்டிபிகேஷன் இருந்தது, அந்த உத்தரவு இருந்தது. ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு தடையாக நீதிமன்றத்தை ஏமாற்றுவதற்காக ஒரு மீனவர்களை கைது பண்ணப்ப காங்கிரஸ் பண்ணப்ப நீங்க காங்கிரஸ் கைது பண்ணப்ப கையாலாகாத அரசு விமர்சிச்சீங்க. மீனவர் கைது தொடர்கிறது. 50 பைசா குமார் 50 கட்சிக்கு வக்காலத்து வாங்கி நிலைய அவங்க செஞ்சதை நாங்க ஒரு நிமிஷம். டீசல் 50 பைசா காங்கிரஸ் உயர்த்தினப்ப நீங்க மக்கள் விரோத செயல் நீங்க இன்றைக்கு 3 ரூபாய் ஒரே நேரத்தில் உயர்த்தி இருக்காங்க. ஆனா உங்கள்ட்ட இருந்து அதிமுக இருந்து அதிகாரப்பூர்வ கண்டனமும் வரல, அதை பற்றி கருத்தே இல்ல, மக்களை பத்தி அக்கறை இல்லை. அப்ப அது விமர்சனத்துக்கு ஆளாகாதா? அதாவது இன்றைக்கு இந்த விலை உயர்வை கண்டிக்கிறோம், ஏற்கனவே தொடர்ந்து கண்டித்து வந்திருக்கோம். ஆனால் இதற்கு அடிப்படை காரணம் என்ன? இந்த நாட்டினுடைய அமைச்சரவை நிர்ணயிக்கின்ற உரிமையை பெற்றிருந்தது. பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயிக்கின்ற உரிமையை தனியார் நிறுவனங்கள் ஒப்படைத்தது காங்கிரஸ் அயோக்கியத்தனம். மக்களிடத்திலிருந்து உரிமையை கொண்டு போய் தனியார் நிறுவனங்கள் கொடுத்தது யாரு? இன்னைக்கு காங்கிரஸ் வழிவகுத்தது காங்கிரஸ். இன்னைக்கு பெட்ரோலுக்கு மட்டும் அது செஞ்சாங்க, பெட்ரோலுக்கு மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் டீசலுக்கு தற்காலிகமாக கொண்டாங்க. அதை இவங்க நீங்க காங்கிரஸ் என்ன நிலை எடுத்ததோ அதே நிலையை தான் பிஜேபி தொடருது. டீசலுக்கு 50-50 பைசா உயர்த்துறதுன்ற முடிவை காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எடுத்த 10 மாதத்துக்கு தொடர்ந்து உயர்த்துற முடிவை அவங்க எடுத்தாங்க. வாஜ்பாய் அவர்கள் காலத்துல மொத்தமா டீகண்ட்ரோல் இருந்தது. டீசல் விலை உயர்வு விவசாயிகளை பாதிக்கும் என்பதால் காங்கிரஸ் வந்த பிறகு டீசல் மட்டும் அதுல இருந்து விலக்களிச்சிருந்தாங்க. இவங்க வந்த பிறகு 3 மாதம் டீசல் பெட்ரோல் மண்ணெண்ணெய் மாதம் 50 காசு 15 நாளுக்கு 50 காசு இல்ல மாதம் 50 காசு உயர்த்தினப்ப அந்த அறிவிப்பு வந்த 10 நிமிஷத்துல கண்டன அதிமுக வரும். இப்ப 3 ரூபாய் உயர்த்தினப்ப ஏன் வரலன்ற ஒரு கேள்விக்கு நீங்க நேரடியா பதில் சொல்லல. 3 ரூபாய் ஏத்துறது குற்றம் கிடையாது. இல்ல அதுல ஃபேக்சுவலா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா 1/4/2002 இருந்து தான் பெட்ரோல் மீதான அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரைஸ் மெக்கானிசம் என்பது கைவிடப்பட்டது. ராம்நாயக் தான் அப்போ பெட்ரோலியத்துறை அமைச்சர், திரு வாஜ்பாய் அவர்கள் தான் பிரதமர்.
ஆனா காங்கிரஸ் இதுல கொஞ்சமும் எந்த விதமான இதுவும் இல்லாம டீசலை டீகண்ட்ரோல் பண்றதுக்கான முயற்சிகளை எடுத்தாங்க. அதுதான் இன்னைக்கு வந்திருக்கு. நான் குமார் சார்ட்ட என்ன கேட்க விரும்புறேன், நீங்க காமன்வெல்த் மாநாட்டுக்கே போகக்கூடாது, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பொதுவான நிகழ்ச்சிக்கே போகக்கூடாது என்று கடுமையான விமர்சித்தீர்கள். ஆனா இப்போ நீங்க போக போறீங்க, நீங்க போங்க, போறதுக்கு முன்னால மக்கள் முதல்வரிடம் கொஞ்சம் பேசிட்டு போங்க அப்படின்னு ஒரு போக்கு எடுக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தில் காங்கிரஸ் மீது கடுமையான விமர்சனத்தை வைத்தீர்களே, இப்போது ஒரு வார்த்தை கூட ஏன் பேச மறுக்கிறீர்கள்? இது ஒரு சந்தேகத்தை எழுப்புமா எழுப்பாதா? இல்லை, அந்த மசோதா நாடாளுமன்றத்தில் வருகின்ற பொழுது நிச்சயமான இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலை தெளிவுபடுத்தப்படும். இரண்டாவது, இன்றைக்கு அதிமுகவோட நிலையை தெரிந்து கொள்றதுக்கு அந்த மசோதா நாடாளுமன்றத்துக்கு தேவைப்படுகின்ற பொழுது அது கருத்து தெரிவிக்கப்படும். எதிர்த்து அதை வந்து கடுமையா எதிர்க்கிறாங்க அனைத்து கட்சிகளும். ஈவன் சிவசேனை வந்து இதை ஆதரித்து விவசாயிகளுடைய பாவத்தை நாங்கள் சம்பாதித்துக் கொள்ள விரும்பவில்லைன்னு பிஜேபியின் கூட்டணி கட்சியான சிவசேனை ஓபனா எதுக்குது. விவசாயிகளுக்கு எதிரான இந்த சட்டத்தை பிஜேபியோடு சார்ந்து ஆதரித்த இரண்டே கட்சிகள்னா இரண்டு கட்சிகள் ஒரே கட்சியை வந்து உங்களுக்கு அதிமுக அப்படி ஒரு சூழ்நிலை பஞ்சாப்ல இருக்கிற ஒரு கூட்டணி கட்சியோட எதுக்குது? குமார் சார் சொல்றதுல ஒரு விஷயம் என்னன்னா, இதுவரையிலும் ஒரு பிரச்சனையின் மீது அதிமுக எந்த நிலைப்பாடும் எடுக்காமல் இருந்து அந்த பிரச்சனை இப்ப புதுசா வருதுன்னா எங்க பார்லிமெண்ட் போர்டோ அல்லது நாங்களோ சேர்ந்து பேசுவோங்கிறது தலைமை முடிவெடுக்கும் சொல்றது கரெக்ட். நீங்க ஏற்கனவே இந்த சட்டம் இதை விட கொஞ்சம் பெட்டரா இருந்தது, அதுல இருந்த சில பாதுகாப்பு அம்சங்களை எல்லாம் கைவிடுகிற போது இந்த நிலையில் நீங்க அப்பதான் எடுப்போன்றது மென்மையான போக்கா அல்லது வேற ஏதாவது நோக்கமா இருக்கிறா என்ற கேள்வி நீங்க சொல்றதை நான் உணர்றேன். அதாவது காங்கிரஸ் அரசாங்கத்திடம் இருந்த போக்கு இப்ப இல்ல, நாங்க மென்மையான போக்குல தான் இருக்கிறோம். அது வந்து நாங்க மாற்று கருத்து இல்லையே. நாங்க வந்து ஆனால் நாங்க எப்படி மென்மையா இருக்கணுமா கடுமையா இருக்கணுமான்றது எங்களுடைய நிலைப்பாடு. காங்கிரஸ் மீது காங்கிரஸ் செய்த துரோகத்திற்கு நாங்கள் செய்த பதில். அவங்க காங்கிரஸை நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம், காங்கிரஸ் விமர்சித்தோம். காங்கிரசுடைய நடவடிக்கைகள் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகத்தை மட்டுமே தந்து கொண்டிருந்த காரணத்தால் நாங்கள் எதிர்த்தோம். எதிர்ப்புங்கிறது ஒண்ணு, நீங்க மெரிட் ஆஃப் த இஷ்யூ ஒண்ணு. நான் என்ன மீனவர் பிரச்சனை காங்கிரஸ் ஒரு நிலை எடுத்தா எதிர்ப்பீங்க, பிஜேபி அதே நிலை எடுத்தா நீங்க வந்து எதிர்க்க மாட்டீங்க. இல்ல, மீனவர் பிரச்சனை துரோகம் என்பது விவசாயிகள் நிலத்தை யார் வேண்டுமானாலும் பிடுங்கி கொண்டு போகலாம் என்ற நிலை மாற்றி விவசாயிகள் அனுமதி இல்லாமல் நீங்க ஒரு இன்ச் நிலத்தை கூட பிடுங்க கூடாது என்று காங்கிரஸ் சொல்வது அது துரோகம். அதை அன்று இவர்கள் எதிர்ப்பார்கள். அப்படி ஒரு சட்டத்தை காங்கிரஸ் எடுக்க முடியாத நிலை ஏற்படுத்தினா அது துரோகம், அதை இவங்க எதிர்ப்பாங்க. இன்னைக்கு யார் வேணாலும் வந்து உங்க நிலத்தை பிடுங்கி போலான்னு பிஜேபி சொல்றது, அது இவங்க ஆதரிப்பாங்க. அதான் சொல்றாரு. இதுல இன்னொரு பகுதி இருக்கு. இதுல வந்து அதிமுக இந்த அணுகுமுறையை கடைபிடிக்கிறது, மென்மையான அணுகுமுறையை தான் நாங்க கடைபிடிக்கிறோம் திரு குமார் சொல்றாரு. அந்த கட்சி என்ன நடைமுறையை கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்கு அடுத்தவங்க டிக்டேட் பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்றாரு. நான் உங்களை கேட்க விரும்புறேன் சேகர், இதுல இரண்டு இது இருக்கு. தமிழ்நாட்டில் அதிமுக பிஜேபி அரசுக்கு அனுசரணையான ஒரு முடிவை எடுத்து நாடாளுமன்றத்தில் வாக்களிச்சிருக்காங்க. திமுக இதுவரையிலும் இந்த ஆட்சி அமைந்த பிறகு நாடாளுமன்றத்தில் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த சட்டங்களுக்கெல்லாம் மிக பரவலான நேரங்களில் திமுகவும் உடன்பட்டு போன மாதிரியான ஒரு நிலைமை தான் இருந்தது. பிஜேபி அவங்க ஆதரிக்கிறாங்களா எதிர்க்கிறாங்களா அப்படின்னு திட்டவட்டமா தெரியாத ஒரு நிலைமை இருந்தது. நேற்றைய முடிவுல திமுக எதிர்த்து வாக்களிச்சிருக்கு, எதிர்கட்சி அணியில தான் இருக்கிறதா காட்டுது. இது நிரந்தரமான ஒண்ணுன்னு பார்க்கிறதா? அந்த முடிவை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க உண்மையை எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே பிஜேபிக்கு எதிராக தான் இருக்கும், எதிர்மறையாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட நோக்கம் இப்போ வந்து 2016 எலெக்ஷன்ல தமிழ்நாட்டில் அதிமுக பிஜேபி இல்லாத ஒரு பெரிய கூட்டணி அமைக்கணும்னு தான் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதை நோக்கி தான் அவங்க பயணம் செய்வாங்க. அதில் இது முதல் அடி அப்படின்னு நான் சொல்லுவேன். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிசம் இருக்கு, ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது இல்லைன்னு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. சொல்றீங்க அரசியல் சந்தர்ப்பவாதம்னு சொல்றீங்க, ராஜதந்திரம்னு சொல்றீங்க. இல்ல அவங்க ரெண்டுமே வச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஓரளவு நீங்க ஓரளவு சந்தர்ப்பவாதம் இருந்தாதான் நீங்க அதை வந்து நாளைக்கு அதை ராஜதந்திரமா கன்வெர்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ரெண்டும் இதுல இருக்குன்றீங்க, ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் ரெண்டுமே இருக்கு. அவங்க வந்து அவங்க கூட அனுசரணையா பிஜேபி கூட எவ்வளவு அனுசரணையா போக முடியும் அவ்வளவு அனுசரணையா போறாங்க. பட் அவங்க வந்து மக்கள் பிரச்சனைன்னு வரும்போது இஷ்யூ பேஸ்னு வரும்போது, ஃபார் லேண்ட் அக்விசிஷன் பில்லா இருக்கட்டும், ஜிஎஸ்டியா இருக்கட்டும், இல்லாட்டி நாளைக்கு ரீட்டெயிலா இருக்கட்டும், காவேரியா இருக்கட்டும், அதுல அவங்களோட நிலைப்பாடை வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ல போறாங்க, சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிஜேபி ஆதரிப்பாங்களா அப்படிங்கிறது, நாளைக்கு அவங்க எப்படி பேலன்ஸ் பண்ண போறாங்கிறது அவங்களோட
அதுல தான் அவங்களோட பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க போறோம். இல்லை, திமுகவை நீங்க இந்த அளவுகோலை வைத்து சொல்வது அநேகமா சமீப காலத்தில் பாரதிய ஜனதாவை அவங்க விமர்சிக்கிறத கைவிட்டிருக்காங்க. இந்த தடவை எடுத்திருக்கக்கூடிய முடிவை மட்டும் எடுத்து இல்ல, கடந்த 4 இதிலே பார்த்தீங்கன்னா யாகாவராயரும் நாகாக்குன்னு சொல்லி தெரசா பற்றி விமர்சனம் வரும்போது RSS கண்டிக்கிறத பார்க்கிறோம். மோதியை கண்டிச்ச ஸ்டேட்மெண்ட்டும் திரு கருணாநிதி இருந்து வந்திருக்கு. டீசல் விலை உயர்வுல அவர் கருத்து சொல்லியிருக்கிறார், பழையபடி அரசாங்கம் நிர்ணயிக்கணும் அப்படின்ற கருத்தை சொல்றார். ஆனால் வெளிப்படையாக ஒரு வாக்கு போடப்பட்டிருக்கிறது, திமுகவோட வாக்குன்றது பிஜேபிக்கு எதிராக விழுந்திருக்கு. அதை மார்க்சிஸ்ட் கட்சி எப்படி பார்க்குது? இல்லை, அதான் இப்போ அதை உடனடியாக அதை சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து கலைஞர் அவர்கள் அதிமுக பிஜேபிக்கான ஆதரவை வாபஸ் வாங்கிட்டாங்க. அந்த அரசாங்கம் கவிழ்ந்துட்டு அந்த சூழ்நிலையில் 99 சொல்றீங்க. ஆமாம், அருணன் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழா தமிழகத்தில் சீர்திருத்த இயக்கத்தினுடைய 100 ஆண்டு, அதில் அவர் தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டு பேசுகிறார். அந்த சமயத்தில் தான் அவர் சொன்னார், பெரியாரும் அண்ணாவும் பிறக்காமல் இருந்திருந்தால் சங்கரையா நல்லக்கண்ணு மாதிரி நான் கம்யூனிஸ்டாக இருந்திருப்பேன். அடுத்த நாள் காலையில் வந்து செய்தி வந்துருச்சு, அவர் பிஜேபியோட போயிட்டாரு என்று. எனவே நீங்கள் வந்து அந்த உரிய தருணத்திற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். இதில் திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று தான் நான் கருதுறேன். அது ஒரு கட்சி பிஜேபியை எதிர்த்து ஓட்டு போட்டாலும் இன்னொரு கட்சி பிஜேபிக்கு ஆதரவா ஓட்டு போட்டாலும் அது இரண்டுமே வந்து மாறுதலுக்குரியது, இரண்டுமே வந்து எந்த நேரத்திலும் மாறுதலுக்குரியது, இரண்டுமே நம்பத்தக்கதல்ல அப்படின்ற முடிவை தான் மார்க்சிஸ்ட் எடுக்கும். அதிமுக இந்த கேஸ்ல இருந்து வெளியே வர்ற வரைக்கும் அதுல பிஜேபிக்கு எதிராக எந்த நிலைப்பாடும் எடுக்க மாட்டார்கள் என்பதில் உறுதியாக சொல்ல முடியும். நீங்க ஒரு எதிர்க்கட்சி, நான் இன்னொன்னு கேட்கிறேன், நீங்க வந்து ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, நீங்க இங்க ஆட்சி அதிகாரத்துல இல்ல, பிஜேபியுடைய கொள்கைகள்ல நீங்க எந்த கொள்கையோடும் ஒத்து போக போறது இல்ல, 100% நேர் எதிரான கொள்கைகளை கொண்டிருக்கிற கட்சி. நீங்க நாடாளுமன்றத்திலும் சரி வெளியிலும் கூட அதற்கு எதிரான இயக்கங்களை கட்டுறது, மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றதுன்ற நிலைப்பாட்டை நீங்க எடுக்கலாம், உங்களை அவங்க விமர்சிக்கலாம். ஆனா அதிமுக வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சி, மத்திய மாநில மக்கள் நலனை வந்து பேச வேண்டிய ஒரு கட்சியா இருக்கு. அப்போ அவங்களும் நீங்க எதிர்பார்க்கிறது மாதிரியான ஒரு கடும் நிலையை எடுத்தாதான் அவங்க வந்து மக்கள் நலனை பிரதிபலிக்கிறாங்க, இல்ல வேற ஒரு நலனை எடுத்தாங்கன்னா சமரசம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல, நான் அப்படி பார்க்கல. நான் சொன்ன இந்த விஷயங்களின் மீது நீங்க 2014க்கு முன்பு ஜெயலலிதா அவர்கள் தண்டனை பெறுவதற்கு முன்பு பின்பு என்று பார்க்கிற போது இந்த விஷயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் தான் நான் அந்த விமர்சனத்தை சொல்றேன். அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்ட் பொசிஷன் ஏன் மாறுது என்பதுதான் கேள்வியை தவிர மத்தியில் இருக்கக்கூடிய அவங்க கொடுத்த துணை சபாநாயகர் பதவியை தண்டனைக்கெல்லாம் முன்பே கூட அவங்க பெறத்தான் செய்திருக்கிறாங்க. அந்த பிஜேபியினுடைய துணை சபாநாயகர் என்ற ஆஃபர் வரும்போது ஒரு ஃப்ரெண்ட்லி பார்ட்டி அப்படின்ற நிலையில அவங்க எடுக்கதான் செஞ்சிருக்காங்க. அந்த நிலை வந்து நீங்க வழக்குக்கு பின்புதான் அந்த நிலை நீங்க சொல்றது எப்படி சரி? இல்ல, அதுல ஏராளமான கண்ணுக்கு வெளியே நடந்த, நீங்க வந்து இந்தியாவினுடைய சரித்திரத்தில் முதலாக ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி, அவர் இன்னொரு கட்சியை சார்ந்தவர், எந்த விதமான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்டும் சொல்ல முடியாதவர் கவர்னராக நியமிக்கப்பட்டார். இதோட சேர்ந்து நீங்க இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். ரவிசங்கர் பிரசாத் ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கறிஞராக இந்த வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கில் அவர் வந்து ஆஜராகி இருக்கிறார். நீங்க ஜூன் 3ஆம் தேதி அன்று அருண்ஜேட்லியை பார்த்த பிறகுதான் நீங்க எல்லா சந்திப்புக்குமே நம்ம நோக்கம் கற்பிக்க முடியுமா? இல்ல, நீங்க அதெல்லாம் எப்படி மாறுது? நான் என்ன கேட்கிறேன், நீங்க இதுவரையிலும் ஐடி டிபார்ட்மெண்ட் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும், நீங்க இதை கட்டுங்கன்னு, நீங்க கட்டவே மாட்டீங்க. 12 வருஷம் நீங்க போராட்டம். ரவிசங்கர் பிரசாத் வந்து இங்கேயே ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர் இருந்தபோது சென்னையிலேயே வந்து செக்ரட்டரியேட்ல மீட் பண்ணாரு. அதுக்கு பிறகுதான் அதுக்கப்புறம் தான் அவங்க கன்விக்ஷனே நடந்தது. அதனால நீங்க அதுக்கும் எல்லா சந்திப்புக்கும் நம்ம எல்லாத்தையும் முடிச்சு போட முடியாது, உள்நோக்கம் கற்பிக்க முடியாது. அது தவறான வருமான வரி வழக்கு வந்து கன்விக்ஷனுக்கு முன்னையும் நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க வந்து இது வந்து ரவிசங்கர் பிரசாத் ஜெயலலிதாவுடைய வழக்கறிஞரா இருந்தாருங்கிறது மட்டும் இல்ல, அமித்ஷாவுடைய வழக்கறிஞரா இருந்தவர் இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருக்கிறத நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். சோ அப்படி இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. ரெண்டாவது ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் பேசலாம். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பாரதிய ஜனதா அரசுக்கு ஆதரவாக அதிமுக வாக்களித்தது தவறா, கூட்டணி முயற்சியா, அரசியல் லாபமா என்ற கேள்வியை முன்வைத்திருந்தோம். தவறு இல்லை என்று 20% நேயர்களும், கூட்டணி முயற்சி என 16% நேயர்களும், அரசியல் லாபம் என 64% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு குமார், அந்த விளக்கத்தை கேட்கறதுக்கு நீங்க என்ன வாய்ப்பு கேட்டீங்க, அதோடு சேர்த்து ஒரு கேள்வி சொல்லிடுறேன். தவறு இல்லைன்னு சொன்னவங்க 5இல் 1 தான், 20% தான் தவறு இல்லை இவங்க இந்த நடவடிக்கைன்னு சொல்றாங்க. மக்களோட கருத்து அரசியல் லாபம் அப்படின்ற ஒரு பார்வை மேலோங்கி இருக்கிறத பார்க்கிறோம். ஏன் அந்த முடிவுக்கு மக்கள் வராங்கன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா நானே சொல்றேன், அரசியல் லாபம் தான். அதாவது ஒரு கட்சி
இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆளுகின்ற கட்சி மட்டும் இல்லை, இந்தியாவில் 3வது இடத்தில் இருக்கின்ற நாடாளுமன்றத்தில் பெரிய கட்சி. ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்ற பொழுது தனக்கு பலம் எது உருவாக்குமோ அதை மட்டும் இல்லை, எதிரியை பலகீனப்படுத்துவதற்கு அதை பயன்படுத்தினாதான் ஒரு சரியான அரசியல் கட்சி. ராஜதந்திர உங்க நலன் எதிரியோட பலவீனம், மக்கள் நலன் ஒண்ணு இல்ல. இல்ல நாங்க பேஸ் எங்களுக்கு மக்கள் நலன் தான். ஆனால் அதே நேரம் எதிரியை பலகீனப்படுத்துறதுக்கு இது மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுலையும் நாங்க அரசியல் செய்யலன்னா உங்களுக்கு 40 தொகுதியிலையும் நீங்க ஜெயிக்கிறப்ப 37 தொகுதியில ஜெயிக்கும் போது மக்கள் எதிர்க்கட்சிகளை நிராகரித்து உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. இல்ல, நீங்க ஒரு தவறான புரிதலை உருவாக்குறீங்க. அதாவது இந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததால், அந்த தீர்மானம் நிறைவேறதுனால் என்ன மாற்றம் வந்துருச்சு? என்ன நடக்கும்? ஒன்னே ஒன்று நடக்கும். என்ன நடக்கும்? இனிமேல் பட்டு மசோதாக்களை சட்டமாக்குவதற்கு ஜாயிண்ட் செஷன் நடக்கும். ஏன்னா ராஜ்யசபையில் இதை செய்வாங்கன்றதுனால அவங்க கூட்டு நாடாளுமன்றம். சரி, இது எதை வெளிப்படுத்துது? இப்ப இது நாடாளுமன்ற கூட்டு கூட்டத்தை அதிமுக தன்னுடைய ராஜதந்திரத்தினால தவிர்த்துச்சுன்னு சொல்றீங்களா? பாரதிய ஜனதா கட்சியை நேரடியாக எதிர்க்க முடியாதவர்கள் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொண்டு வந்த இந்த தீர்மானத்தின் வழியாக அதை மிரட்ட பாக்குறாங்க. அப்போவாது நம்மள அவங்க தேடி வருவாங்க. அவங்க நேரடியா எதிர்க்காங்க, நீங்க அவங்க தேடி வருவாங்க. தன்னுடைய இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்க? இவங்க எதிர்க்கட்சிகளை பலகீனப்படுத்தினா நம்மள ஒருத்தரா கூடுவாங்க நினைக்கிறாங்க. திமுக அதை நினைக்கிறாங்க. அந்த மாதிரி தேவை எங்களுக்கு இல்ல, அதனால நாங்க நினைக்கல. ரெண்டாவது நான் சொல்ல வந்தது, இங்க பேசுகின்ற போது சகோதரி ஜோதிமணி சொன்னாங்க, இந்த இன்கம் டேக்ஸ் அந்த வழக்கை செட்டில் பண்ணாங்க, அதுக்கு நிதியமைச்சரை பயன்படுத்தினாங்கன்ட்டு. நீங்க சொன்னது போல அதுக்கப்புறம் தான் தண்டனை வந்தது. ரெண்டாவது, இது எந்த தண்டனைக்குரிய குற்றமே கிடையாது. இது கிரிமினல் குற்றம் கிடையாது. இது செட்டில் பண்ணக்கூடிய கேஸ். அந்த செட்டில் பண்ண வேண்டிய கேஸ யஸ்வந்த் சின்ஹா காலத்துல இருந்து நேற்றுக்கு ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ந்து செஞ்சது. இது எப்போ முடிஞ்சு போற ஒரு செட்டில்மெண்ட்டை அதை அரசியல் காரணங்களுக்காக மத்திய நிதித்துறையை கையில் வைத்திருந்த காரணத்தால் திமுகவினுடைய வற்புறுத்தலுக்கு பயந்து அதை செட்டில் பண்ணாம வாஜ்பாய் காலத்திலே நீங்க ஆதரித்த ஆட்சி அதை செட்டில் பண்ணலையே. வாஜ்பாய் காலத்துல செட்டில் பண்ணல. அப்பதான் யஷ்வந்த் சிங்கா கடிதம் கொடுத்தாங்க கூட புத்தகத்துல எழுதல. அவங்க செய்யலையே, அது செய்யலன்ற காங்கிரஸ் மேல மட்டும் நீங்க சொல்ல முடியாது. திமுகவினுடைய வற்புறுத்தலுக்கு அவங்க கூட்டணியில இருந்த காரணத்தால், உங்க கூட்டணியில இருக்கும்போது நீங்க காங்கிரஸ் சொல்றது வேற, நீங்க கூட்டணியில இருக்கும்போதே உங்களுக்கு என்டிஏல பிஜேபி ஹெல்ப் பண்ணல. நம்ம அடுத்த விவாதத்துக்கு 23 மாத காலத்துல அதை நாங்க முன்வச்சப்போ அதை விசாரணையில் இருந்தது. அதை செட்டில் ஆக விடாம தடுத்தது யஷ்வந்த் சின்ஹா. அவரு தான் தொடர்ந்து அடுத்து இருந்தாரு. என்ன சொல்ல வெளிப்படையா சொல்லவும் செஞ்சாரு. மற்றவங்களுக்கு வாய்ப்பு தரணும். அரசியல் லாபம் தான் அப்படின்னு வெளிப்படையாக சொல்றாரு. இது இதுக்கு முன்னாடி அரசியல் லாபம்ன்றது மக்கள் தவறான எண்ணத்துல நினைச்சிருந்தாங்கன்னா குமார் அவருடைய கேள்வி பதில் மூலமா அவங்க மாற்றிக்கொள்ளணும் போல் இருக்கு. இப்போ அங்க முலாயம் சிங்கும் மாயாவதியும் சேர்ந்து இதை எதிர்க்கிறாங்க ஒரு மாநிலத்துல. நீங்க உங்களுக்கு பிஜேபியை எதிர்க்கக்கூடியவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து வாங்க அப்படின்னு உங்களுடைய கோபத்தை காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புக்கு நாங்க ஏன் துணை போகணும்னு கேட்கிற கேள்விக்கு உங்க பதில் என்ன? இல்ல, எல்லா கட்சியும் எடுக்கிற நிலைப்பாடுகள் அந்த கட்சியினுடைய அரசியல் பலத்தை அதிகரிப்பதற்காகத்தான் இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. எப்போ அது விமர்சனத்துக்கு உள்ளாகுதுன்னா, சொந்த காரணங்களுக்காக பொது நலன்களை விட்டு கொடுத்து போகிற போது தான் அது பிரச்சனைக்கு உள்ளாகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது நீங்களும் அதை ரெஃபர் பண்ணீங்க. யஸ்வந்த் சின்ஹாவிட்டையும் இந்த கேஸுகளை எல்லாம் வாபஸ் வாங்குங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு கடுமையான பிரச்சனையை அவர்கள் எதிர்கொண்டு நிற்கிற போது இயல்பாக அதற்காக காம்ப்ரமைஸ் பண்ணுறது. இன்னொன்று அவங்க சொன்னாங்க, தீர்மானத்தால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவர் கேட்குறாரு திரும்ப திரும்ப. இந்தியாவினுடைய வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் தோற்று போவது என்பது 4 முறை தான் நடந்திருக்கிறது. நேற்று ரவிசங்கர் பிரசாத்தும் வெங்கையா நாயுடும் எப்படி கெஞ்சினாங்கன்னு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். நிலம் கையகப்படுத்துதல் சட்டமோ இன்சூரன்ஸ் மசோதாவோ இந்த மாதிரியான விஷயங்கள் வருகிற போது நீங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பு இருக்கும் என்பதை இதன் மூலம் பதிவு செய்திருக்கிறார்கள். சார் என்ன சொல்றாரு, ஒருத்தன் அடிச்சு உங்களை விழுத்தாட்டிடுவான் அப்படின்னா நீங்க சரண்டர் ஆகுறது. அது அவர் அதை எப்படி சொல்றாரு, ஜாயிண்ட் செஷனுக்கு போயிடுவாங்க, எனவே விட்டு கொடுத்துடலாமா இங்கே? இல்ல நான் என்ன கேட்கிறேன், அப்போ அவர்கள் அதை சாதித்து விடுவார்கள் என்றால் எவ்வளவு மோசமாக கொண்டு வந்தாலும் நீங்கள் அதை எதிர்க்க மாட்டீர்கள் என்றுதானே அர்த்தம் அதுக்கு. சரி, நம்ம இன்னும் 2 விருந்தினர்கள் பேசணும். சேகர், இதை கூட்டணி முயற்சி அப்படின்னு பார்க்கிறவங்க 5இல் ஒருவருக்கு அந்த எண்ணம் வந்திருக்கு. 20% பேர் எதிர்காலத்தில் இந்த கூட்டணி வரக்கூடும், அதுக்கான அடித்தளமா பார்க்கிறாங்க.
இது தேமுதிக போன்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு வேணா அது கவலை தரக்கூடிய விஷயமா கூட அது இருக்கலாம். அவங்களுக்கு அந்த கூட்டணியில் இடம் இருக்குமான்ற ஒரு கேள்வி வரும். இது மெய்யானா இது மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்படித்தான் தொடங்கும்னு எடுத்துக்கிறதா, இல்ல இது ஒரு ஃபார் ஃபெச்ட் ஒண்ணுமே இல்லாததை நம்ம மிகையாத பத்தி யோசிக்கிறோம்னு எடுத்துக்கிறதா? பொறுத்த வரைக்கும் கூட்டணி வந்து கடைசி வரைக்கும் எதுவுமே நம்ப முடியாது. ஏன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட 2 கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுக்கு 2 சீட்டு கொடுத்துட்டு கட்சியில கழட்டி விட்டவங்க தான் அவங்க. எந்த கூட்டணியும் வேண்டாம், நான் தனியாவே கண்டெஸ்ட் பண்றேன் கண்டெஸ்ட் பண்ணவங்க தான் தமிழ்நாட்டில். அதனால அவங்க வந்து இப்போ பிஜேபிக்கு அவங்க பிஜேபியை யூஸ் பண்ணிக்கிறாங்க டெஃபினட்டா ஏடிஎம்கே. பட் நாளைக்கு பிஜேபி ஏடிஎம்கே யூஸ் பண்ணலையா? இல்ல, நான் இப்போ பார்லிமெண்ட்ல யூஸ் பண்ணிப்பாங்க. நாளைக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு சட்டசபை தேர்தல் வரும்போது கட்டாயம் நான் சொல்றேன் அதிமுக பிஜேபியை கழட்டி விடும். அதனால கூட்டணிக்கெல்லாம் இதெல்லாம் ஒன்று அச்சாரம்னு நம்ம சொல்லவே முடியாது. கூட்டணி முயற்சி அப்படின்னு ஒரு அரசியல் உறவு வந்து கூட்டணியா மலரும்ன்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்றீங்க. இல்ல, ஜெயலலிதா தனியா தான் நிப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தனியா இப்ப இருக்கக்கூடிய அவங்க கூட நிப்பாங்க. பிஜேபி கூட டெஃபினட்டா போக மாட்டாங்க. பிஜேபி கூட போனாலே அவங்களுக்கு எந்த பயனும் கிடையாது தமிழ்நாட்டில். ஜோதி, நீங்க ஆளுங்கட்சியா இருந்த ஒரு கட்சியை மாநிலங்களவையில ஒரு ஆளுங்கட்சிக்கு தர்ம சங்கடம் ஏற்படுத்துற ஒரு காரியத்தை செஞ்சிருக்கு. இப்ப மற்ற கட்சிகள் எடுக்கிற நிலை வேற, காங்கிரஸே இந்த நிலை எடுத்தது வந்து பலரையும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கி இருக்கு. இந்த நிலைப்பாடுன்றது ஒரு மோதல் போக்க தொடரும், அப்ப சட்டமே இயற்ற முடியாத ஒரு நிலைமை வரும், வளர்ச்சி முடங்கிரும் அப்படின்னு ஒன்று சொல்றாங்களே, இதோட தாக்கம் அங்கதான் போகுமா? இல்ல, வளர்ச்சி முடங்கிரும்னா யாருடைய வளர்ச்சியில யார் வளர்றாங்க? விவசாய நிலங்களை கொள்ளையடித்து அம்பானி அதானி மாதிரி நாலு முதலாளிகள் வளர முடியாது. அதை வந்து ஒரு பாராளுமன்றத்துல விவாதம் இல்லாம ஒரு ஆர்டினன்ஸ் ரூட்ல அவங்க கொண்டு வர்றாங்க. இப்ப காங்கிரஸுக்கு வந்து எதிர்கட்சியால தான் மக்கள் உட்கார வச்சிருக்காங்க. இப்ப நீங்க வந்து பாராளுமன்றம் எதுக்கு இருக்குதுன்னா அவர் சொல்ற மாதிரி எம்பாரஸ் பண்றதுக்கு இல்ல. பாராளுமன்றம்ங்கிறது மக்களுக்கு பிரச்சனை வர்றப்ப சில விஷயங்களை நீங்கள் பாராளுமன்றத்திற்கு உள்ளே எதிர்க்கணும், பாராளுமன்றத்திற்கு வெளியும் எதுக்க வேண்டும். சோ அந்த அடிப்படையில் தான் வந்து இவங்க எண்ணத்தை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த ரோட் மேப் ஏன் பிரசிடென்ஷியல் அட்ரஸ்ல இல்லைன்னு ஒரு கட்சி கேட்பது என்பது அந்த கட்சி அதனுடைய பணியை செய்கிறதுங்கிறது மாதிரி. அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க வந்து மக்களை தான் அவர் எதிரி மாதிரி சொல்றாரு. ஒரு அரசாங்கம் வந்து மக்களுக்கு எதிராக கிராக் டவுன்ல இயங்குது, அந்த மக்களை வந்து நாங்க காப்பாத்தாம நாங்க எதிரிகளுக்கு சாதகமா இருக்க முடியாதுங்கிற. அப்ப மக்கள் தான் அதிமுகவுக்கு எதிரியா இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு அவங்க சொல்றது பார்த்தா. புதிய குற்றச்சாட்டை சொல்றீங்க. நம்ம இது பேசுறதுக்கு நேரம் இல்ல, இன்னொரு தருணத்தில் நம்ம விரிவா விவாதிக்கலாம். உங்களுடைய நாளுடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் நன்றி. நேரலை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர எதிர்த்து பேசி